வாழ்க வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும், ஞானிகளும், மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடர்கிறோம். குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து உண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றி. நாடி வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறந்ததொரு 9 மைய தவத்தினை வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றியா. வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து குருவின் மேன்மை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து வருகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இன்றைக்கு குரு மேன்மை பற்றி ஒரு கவியிலே
விளக்கத்தை பார்ப்போம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீவினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பெறனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதைய கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல் என்று ஒரு குருவின் மேன்மை என்னெல்லாம் நமக்கு அளிக்க வல்லது என்பதை இந்த 8 வரிகளிலே மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு பக்குவம், நேற்றைக்கு சொன்னேன் பாருங்க, சீடனுக்கு உரிய பக்குவம். அப்ப அது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எப்போ வரும்? குழந்தை பருவத்தில் எதையும் நாம் போதிக்க முடியாது. அது பழக்க வழக்கங்கள், அதை மட்டும்தான் கற்றுத்தர முடியும். இப்போ வாழ்க்கையை பற்றிய ஒரு விளக்கத்தை பேச வேண்டும் என்றால் அதுக்கு தக்க வயது, ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்கிறோமே, ஒரு பக்குவம் இருக்கணும். எப்படி முட்டைக்குள் அமைந்த கரு 21 நாட்கள் அடைகாக்கப்படுகிறது. அப்போ அந்த கரு முட்டை வளர்ச்சி பெற்று ஒரு குஞ்சாக நிறைய பெறுகிறது. அது அங்கேயே இருந்தால் என்ன ஆகும்? நல்ல வாழ்க்கை, பாதுகாப்பா இருக்குது, எல்லாம் கிடைக்குது என்று அந்த குஞ்சு முட்டை ஓட்டுக்குள்ளேயே அடங்கிவிட்டால் அது மூச்சடைச்சு செத்துப்படும். மாறாக 21 நாட்களுக்கு முன்பு நாம அந்த முட்டையை திறந்து பார்த்தால் குஞ்சு இருக்குமா என்றால் அது குறை பிரசமாகத்தான் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம், ஒரு காலம் என்பது உண்டு. அந்த காலம் வரைக்கும் அதற்கான அவகாசம் கொடுத்தாக வேண்டும். அப்போ உடல் பக்குவம், மனப்பக்குவம் என்று 2 நிலைகளிலே மனித வாழ்வு சிறப்படைகிறது. உடல் பக்குவம் 14 வயதிலே வந்து விடுகிறது. மனப்பக்குவம், விஸ்டம் டீத்ன்னு சொல்லுவோம் பாருங்க, ஞானப்பல், அது எப்ப முளைக்குது? 14 வயதுக்கு பிறகு ஒரு 20, 25, 30 வயதுக்குள்ள 2 பற்கள் முளைக்கும். அப்ப என்ன அர்த்தம் என்றால், அந்த வயதிற்குள்ளாவது ஞானம் பெற்றுவிட வேண்டும். ஞானம் பெற்ற நிலை என்பதை குறிப்பதுதான் ஞானப்பல். ஆனா ஞானப்பல் எல்லாருக்கும் முளைக்குது, ஞானம்தான் வரமாட்டேன்றது. எனவே அந்த தகுந்த பருவம் வரைக்கும் பக்தி மார்க்கமே சிறந்தது. புரிந்து கொள்ளக்கூடிய வயது வருகின்ற வரைக்கும் பக்தி மார்க்கம்தான் சிறந்தது. ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு ஒழுக்க பழக்கத்தை, இந்த நேரத்துக்கு போகணும், இந்த வயசுபடி வணங்கணும் என்றெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்ற கருத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய வயது குழந்தை பருவம். 14 வயது வந்த பிறகும் கோயிலுக்கு போவதோடே நிறுத்தி கொண்டால் இது அந்த வளர்ச்சி பெற்ற குஞ்சு ஓட்டை உடைக்காமல் உள்ளேயே செத்து போனதை போலதான் வாழ்க்கை. இன்றைக்கு இது போலதான் மக்கள் சமுதாயம் இருக்கிறது. எல்லாம் வயது வந்து வாழ்ந்து முடிகிறாங்க. ஆனா அந்த ஓட்டுக்குள்ளேயே செத்து போன குஞ்சு போல அறிவு வளர்ச்சியின்றி, காரண காரியம் தெரியாமல் எதையோ செய்து எதையோ அனுபவித்து இன்பம் துன்பம் என்ற அந்த களத்துக்குள்ளேயே, அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்து போகிறது. எனவே முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றுவிட்டால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சு வெளியுலகை கண்டு இன்பம் துய்க்கும். அது ஒரு சுதந்திரம். அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். அதுக்கு ஆத்ம விடுதலைன்னு பேரு.
இந்த ஆத்ம விடுதலை தான் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியார் பாடினார். அதை நம்ம ஆளுதான் ஆச்சே, எல்லாம் முட்டைக்குள் இருக்கின்ற வளர்ந்த குஞ்சுகள் தானே. இது விடுதலைக்காக சொல்லப்பட்ட கவி என்று மாத்திக்கிட்டாங்க. அந்த கவியின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிற போது, தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று முடிப்பார். அதாவது பராசக்தி இடத்துல சரணடைகிறேன், நீ என்னை கைவிட்டு விட்டால் வேறு யார் எனக்கு ஆத்ம விடுதலை தர முடியும்? ஒரு குழந்தைக்கு தாய் தானே ஆதாரம். அந்த தாய் குழந்தையை தள்ளி விட்டு விட்டு அந்த குழந்தை எங்க போகும்? அது போல நான் உன்னிடத்திலே தஞ்சம் அடைகிறேன், எனக்கு ஆத்ம விடுதலை கொடு என்று கேட்பதுதான் என்று தனிமிந்த சுதந்திர தாகம் என்ற பாடல். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால், அதாவது சுத்த தேகம் சுத்த மனசுன்னு சொல்லுவாங்க. தூய்மை என்பது 2 வகையிலும் இருக்கு. புற தூய்மை நீரான் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் வள்ளுவர். அப்போ சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு சுத்தமாயிடும். ஆனா எதை போட்டு குளிக்கிறது மனசு சுத்தமாகிறதுக்கு? துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி சொல்வாய் கோதையை முத்து மாரியம்மா என்று பாரதியார் பாட்டா கண்ணதாசன் பாட்டா தெரியல, ஒரு திரைப்பாடல வரும். அப்போ மனம் வெளுக்க வழி என்ன? அதுதான் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம். அப்ப திட்டமிட்டு அறமாற்றி தூய்மையை உடலிலும் அறிவிலும் பெற்றுவிட்டால் தீரும் வினை. தீரும் வினை, தீரும் விளைவு இல்லை. நம்ம எப்படி பக்தி மார்க்கத்துல விநாயகனை வினை தீர்ப்பவனே, வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்று சொன்னால், பக்தர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? கஷ்டம் வரும்போது முருகான்னு சொன்னா அந்த பாவம் அப்படியே ஓடி போயிருந்து நினைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்க தீரும் வினை என்று சொன்னால் கொண்டு வந்த வினைப்பதிவுகளும் தீர்ந்துன்னு அர்த்தம் இல்லை. தீரும் வினை என்று சொன்னால் மேற்கொண்டு புது வினை இருக்கு இல்லையா, ஆகாமிய கர்மம் சொல்றோமே. அப்போ எண்ணம் சொல் செயலாக மலர்ச்சி பெறுகிறது. அந்த புதிய வினை, அந்த புகு வினை, அதிலே துன்பம் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படி என்றால் ஏற்கனவே கொண்டு வந்த சஞ்சித கர்ம வினை, இந்த விளக்கம் தெரியாததற்கு முன்பு வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ செய்த தீய வினைகள், இதுக்குரிய விலை வந்துதான் தீரும் என்கிறார். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதுவும் தவத்தின் சிறப்பு. மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை தருவது தவம் என்று சொல்வார்கள். அப்படி தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். ஐம்புலன் மயக்கத்துல தான் உலகம் சிக்கி கிடக்குது. பாவம் என்று தெரியாமல், இன்னொரு ஜீவனை துன்புறுத்துகிறோமே என்று கூட தெரியாமல், இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல பாருங்க, ஒரு பெண்ணை 20 பேர் எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் என்று ஒரு பெண் பேட்டி கொடுத்த இப்போ அதை ஃபயரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். மக்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டில் யாரும் வறந்து பிரச்சனை பண்ண வரைக்கும் ஓகே என்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது நமக்கும் ஒரு நாள் வரும் என்று சிந்திக்கிற அறிவு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இல்லை. அப்போ இன்னொரு ஜீவனை துன்புறுத்துகின்றோமே என்ற உணர்வதில் இல்லை பாருங்க. அப்ப மனிதன் என்று சொல்வதற்கே அருகதை இல்லை. இவனெல்லாம் இருக்கிறத விட இவனை கொள்வதில் பாவமே கிடையாது. இதெல்லாம் சமுதாய என்ன சொல்றது வார்த்தைகள். எனவே இன்னொரு ஜீவனை எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது. அப்ப காரணம் என்ன? புலன் இன்பங்கள், அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குன்னு திமிரு. இந்த கொழுப்பு எல்லாம் ஒரு நாளைக்கு ஆட்சி மாறினா காட்சி மாறும், காட்சி மாறினா தீர்ப்புகள் மாறும், தீர்ப்புகள் மாறும்போது அப்ப சொல்றான், எனக்கு வயசான அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, அவங்கள நான் தான் காப்பாற்றணும்.
இது முதல்ல இருக்கணும்ல இந்த அறிவு. எனவே புலன் மயக்கம் தாண்டிடலாம், தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். தீவினை பதிவு விட்டுவிடும். இந்த இடத்துல எப்படி வருது பாருங்க, தீய வினை பதிவுகளின் தாக்கம். ஏன்னா இந்த புலன் கவர்ச்சி எல்லாமே ஏற்கனவே நம்முடைய கருமையத்தில் பல தலைமுறைகளாக அனுபவித்து பெற்ற வலிமை. அதுதான் இன்றைக்கு அதே தவறை மீண்டும் செய்ய தூண்டுகிறது. அதுக்கு தகுந்த வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப பாவத்தின் சுமை கூடிக்கொண்டே போகும். அப்போ இந்த தெளிவு வந்து விட்டால் ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய, அறத்தை பின்பற்றக்கூடிய தூய மனம் வந்து விட்டால் தீயவனை பதிவு எல்லாம் விட்டுவிடும், மேற்கொண்டு நம்மை தாக்காது. அந்த வினை தீரும் வினைன்னு சொல்றாங்க இல்லையா, அதையே இந்த வினைப்பதிவின் தாக்கம்தான் சஞ்சித கர்ம வினை, பிராப்த கர்மவின் தாக்கம்தான் புது வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. அந்த தாக்கம் இருக்காது. விளைவாக வீடு பேர் என்னும் அறிவை அறிதல் கிட்டும். அப்ப வீடு பேர் என்பது என்ன? அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அப்ப வீடு பேரு எனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. வினை பயனை போக்காமல் வீடு பேரு கிடையாது. மகாபாரதத்துல 2 இடத்துல குறிப்பு கொடுக்குறாங்க. கதையின் துவக்கத்துல ஒன்று, நகுசன் என்று ஒரு கதை பாத்திரம். அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, நேர்மையோடு நிர்வாகம் செய்யக்கூடிய நல்ல ஒரு அரசன். அவனுக்கு ஒரு ஆசை என்ன? இந்த பிறவிலேயே முடிஞ்சு போகணும், மீண்டும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது. அதனால் எனக்கு எந்த புலன்கள் மீதும் பற்று இல்லை என்று ஒரு நடைப்பயணம் போல வாழ்ந்த ஒரு அரசன். அரசன்னா இப்படியெல்லாம் கேட்பத்தனை பண்ணமில்ல, ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றானே என்று மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அரசன்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இப்படி இருக்கிறீங்களே ஞானி மாதிரி, நீங்க அரசனா இல்லவா? நாங்க இது மாதிரி அரசனை பார்த்ததே இல்லையே. அரசன் என்றால் எல்லாத்தையும் லிமிட் தாண்டி தான் என்ஜாய் பண்றதை பார்த்துருக்குறோம், நீங்க இப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்குறோம். அவன் சொல்றான், எனக்கு இதுல எல்லாம் நாட்டமே இல்லை, இந்த பிறப்போடு என்னுடைய மனித தொடர் விட்டு போயிடணும், முடிஞ்சு போயிடணும். அப்போ ராஜ குருமார்கள் சொல்றாங்க, நீ முன்னோர்கள் செய்த வினை புண்ணியத்தின் பயனாக எந்த பெரும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் அனுபவித்து தீர்த்தால் தான் நீ மீண்டும் பிறவாமைக்கு போக முடியும். இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னா நீ இந்திரலோகம் போயாகணும் அப்படின்னு. சரி, என்ன செய்யறது? அதுக்குன்னு ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதையும் செய்யறான். அப்போ முனிவர்கள் எல்லாம் பல்லக்க தூக்கிக்கிட்டு வர்றாங்க. இவன் அதுல இந்திரலோகம் போகணுமா, கதைப்படி சொல்றேன். முனிவர்கள் சும்மாக்கு உட்கார்ந்து போறது பெரிய பாவமாச்சு. அப்போ ஐயோ இங்க சுமந்து நான் உட்காந்து போறதா, இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றான் இவன். இல்ல 100 அஸ்வமேதம் செய்த ஒரு பாக்கியவானை சுமப்பது எங்களுக்கு பெருமை, எங்களுக்குள்ள சிரமம் இல்லை, நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம், நீ உட்கார் அப்படின்னு சொல்லி இவன் காரனோட மெதுவா போங்கன்றான். அப்படியே பல்லக்கு சுமந்து போக போக இந்திரலோகத்துடைய வாசல் வந்துடுது. அங்க இந்திராணி யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட வெளியே நின்று பாக்குறாங்க. அந்த இந்திராணியுடைய அழகை பார்த்த உடனே எந்த புலன் இன்பமே எனக்கு இல்லை என்று சொன்னானோ அந்த புலன் மயக்கமே நாட்டம் கொள்ள, சீக்கிரமா போனா இந்திராணி அனுபவிக்கலாமேன்னு தோணுச்சு. இதுவரைக்கும் மெதுவா போங்கன்னு சொன்னவ இப்ப என்ன செய்யறான்? சீக்கிரமா போன்றான், ஓடுன்றான், சர்ப்பன்னு அடிக்கிறான். நீ சர்ப்ப என்று தீண்டியதால் நீ தீண்டுகின்ற சர்ப்பமாக கிடவதுன்னு சொன்னான் முனிவர்கள். இந்திரலோகத்து வாசல் வரைக்கும் போன நகுசன் பாம்பாக கீழே விழுந்தான் என்று கதை முடியுது. இப்போ என்ன கருத்து இதுல இருக்குன்னு பாருங்க. ஒன்று, வினைப்பதிவுகள் புண்ணியமோ பாவமோ இருந்தால் நீ மனித பிறவி தொடருக்கு வந்துதான் ஆகணும், தொடர முடியாது. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பாவ கர்ம வினைகள்
அதுவும் முடிஞ்சாதான் போக முடியும். அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்துட்டான் கர்ணன். ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்தவன், அவனுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரத்தையும் பெறவில்லை. சொல்ல போனா கீதைப்படி வாழ்ந்தவன் கர்ணன், அர்ஜுன் அல்ல. ஆனா அர்ஜுனுக்கு கிடைத்த பேரும் புகழும் கர்ணனுக்கு கிடைக்கல. அதெல்லாம் அவருடைய பாவ வினைகள். சரி, அதெல்லாம் புண்ணியம் செய்யணும்னு சொல்லி தர்மம் செய்து புண்ணியத்தை சேர்க்கிறான். அவன் புண்ணியம்னு சேர்க்கல, அவன் இயல்பு கொடை வள்ளல். அப்போ கடைசியில யுத்த காலத்துல அவங்க உயிர் போக மாட்டேன்றது. கிருஷ்ணன் சொல்லுவார், நீ எவ்வளவு அம்பு போட்டாலும் சாக மாட்டான், அவருடைய தர்மமனை காத்து கொண்டிருக்கிறது, நீ பேசாம நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்தனர் வேடத்துல அவரிடத்துல யாசகம் பெற்று விடுகிறார். என்ன கேட்கிறாரு, நீ செய்த தான தர்மத்துடைய புண்ணியத்திலம் எனக்கு தாரை வார்த்து கொடுன்னு கேட்பாரு. ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்று கர்ணன் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அப்போ வினை பதிவில் இல்லை, புண்ணிய பதிவிலும் இல்லை. அப்போ அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்து இறைவனோடு ஒன்று விடுகிறான் என்று கதை முடியுது. இப்படி பாவமோ புண்ணியமோ வினை பதிவு இருந்தால் மீண்டும் ஒரு வினை பதிவை ஒரு தேகம் கண்டாய். அப்ப வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எழுத்து நிலைமீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் ஜெறிவா. இதுதான் மனித வாழ்க்கை. எனவே வினை பயனை போக்காமல் வீட்டை விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார், தனக்குள்ளே பேராற்றல் புதைய கண்டோர் பேசுகிறார். அப்ப நமக்குள்ளேயே ஒரு பெரும் புதையல் இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது. என்ன ஆற்றல்? இறைவனையே அறியக்கூடிய ஆற்றல். எது இந்த சமுதாயத்தால் எட்ட முடிவது இல்லை என்றால் ஆத்ம விடுதலை தானே. எல்லா சுகங்களையும் தூக்கிறாங்க. பேரின்பம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஒரு முறை மகர்ஷி கேட்டாங்க, பேரின்பம் பேரின்பம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, கொடுத்தா தாங்குவீங்களான்னு கேட்டார். கொடுத்தா தாங்குவீங்களான்னு கேட்டார். என்ன அர்த்தம்? எப்படி 1.5 பேட்டரிக்குள்ள 3 வோல்ட் சார்ஜ் பண்ண முடியாதோ அதே போல் நம்முடைய உடம்புக்கெல்லாம் தாங்கும் திறன் ஒன்று உண்டுங்க. குருவுடைய சக்திக்கு நமக்கு தீட்சை கொடுக்கறது இல்லை. எப்படி நம்ம 110 வோல்ட் மினியேச்சர் பல்புக்குள்ள யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு ஸ்டெப் டவுன் வச்சு தான் மினியேச்சர் பல்பு யூஸ் பண்றோம். அது போல குரு அவருடைய ஆற்றலை ஸ்டெப் டவுன் பண்ணி தான் தீட்சை கொடுப்பார். ஏன்னா மொத்தத்தையும் அவங்க கொடுத்தான்னு வச்சுங்களேன், நாம் மென்டல் ஆயிடுவோம், நம்மளால தாங்க முடியாது. அதான் மகர் சொன்னால் கடைசி காலத்துல, ஏன்னா அவர் எதிர்பார்த்தபடி ஒருத்தரும் தேரல, அந்த ஆதங்கத்தை 1-2 நாள் வெளிப்படுத்தினார். அப்படி பேரின்பை அவ்வளவு அனுபவத்தில் கிட்டாத ஒன்று. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் ஒவ்வொரு மனிதனும். ஆனா என்ன செய்யறோம், எல்லாம் புலன் மயக்கத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சு போகுது. சரி, இத்தனை மேன்மையில் உடையது எது என்றால் தன்னை அறிகின்ற ஆத்ம விடுதலை. அந்த ஆத்ம விடுதலை தரக்கூடிய மந்திர சாவி யார் என்றால் அதுதான் குரு. எனவே தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். முதல்ல பணிவு வேணும். தக்க குரு தாழ் பணிந்து, பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே. தவம் பயின்று, தவம் எல்லாம் ஈஸியா வந்துடுதா? அதுக்குன்னு பக்குவம் இருந்தா தான் தவம் வரும். தன்னை உணர்தல், இது 3 ஸ்டேஜ். முதல்ல குருவிடத்திலே குருவின் மேன்மைகளை மதித்து போற்றி அவருடைய பயிற்சி முறைகளை, அவருடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். குரு தாழ் பணிந்து என்று சொன்ன உடனே காலை பிடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவர் எந்த ஆன்மீக பாதையில் பயணித்தாரோ அதே பாதையில் நம்ம இணைத்துக் கொள்வது என்றுதான் குரு தாழ் பணிந்துன்னு அர்த்தம்.
குரு காலில் விழுகிறதோ இல்லை காலை பிடிச்சிக்கிறதோ அல்ல. அதனால சாமி சொல்லுவாங்க, காலில் விழுகிறதெல்லாம் ஒரு கலாச்சாரமே கிடையாது, அது வேண்டாம் அப்படிம்பாங்க. எனவே தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். தவம் என்பது தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் யார் என்ற கேள்விக்கு யார் விட சொல்லுவாங்க? தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் யார் என்று எனக்குள்ளேயே என்னை தேடுகின்ற முயற்சி தான் தவம். அப்படி தேடி தெளிவுபெறுகின்ற போது என்ன விடை என்றால், இறைவனே தான் எல்லாமாக வர்ணித்தான். வந்த பாதையிலே மயக்கத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக ஆணவத்திலே சிக்கி அதர்மத்திலே வீழ்ந்து விட்டோம். இதுதான் வாழ்க்கை என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாயையிலே சிக்கியே கிடக்கிறோம், தெளிவே கிடையாது நாம். அப்ப இந்த தெளிவு பெற்றுவிட்டால், புலனடக்கம் பெற்றுவிட்டால், அறம் சார்ந்து வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை வெற்றி பெறுகிறது, முழுமையடைகிறது, ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. அதைத்தான் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. மோட்சம்னு அர்த்தம். முக்தின்னு சொல்றாங்களே, முக்தியும் வேற மோட்சம் வேற. முக்தி என்றால் முழுமை பெறுதல், மோட்சம் என்றால் இறைவனோடு ஒன்றி விடுதல். எப்படி ஒன்ற முடியும்? வள்ளல் பெருமான் சொல்வார், செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதேரை போல் என்னை நினையேல். செத்ததுக்கு அப்புறம் சிவலோகம் போயிட்டாரு, வைகுண்ட பிராப்தம் அடைந்து விட்டார் அப்படின்னு பேப்பர்ல போடுறாங்களே, அப்படிலாம் போக முடியாது. அது வாழ்கின்ற காலத்தில் போகக்கூடிய இடம், அடையக்கூடிய பெரும் பேரு, இறைவனோடு ஒன்றி கலக்கின்ற பேரு, அதான் மோட்சம். எனவே செத்ததுக்கு அப்புறம் மோட்சம் போக முடியாது, யார் போக முடியும்? சோ வாழ்கின்ற காலத்தில் பக்குவம் அடைந்து விட்டால் அந்த ஆன்மா உடல் விட்ட பிறகு சாயுச்சியம் என்ற அந்த உன்னத நிலைக்கு, இறைநிலையோடு ஒன்றக்கூடிய உன்னத நிலைக்கு போகுமே தவிர, அங்க போனா உணர முடியுமா? உணர்வதற்கு உடல் உணர்வுகள் இருந்தால் தான் உணர முடியும். வெறும் ஆத்மா உணர முடியாது. அது ஒரு காந்த களம், அது ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் என்ன இருக்குன்னு தெரிய முடியுமே தவிர, வெறுமனே பென்ட்ரைவ் வச்சுட்டு திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா அந்த பென்ட்ரைவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதுபோல் ஆத்மா தன்னை அறிய முடியாது. வாழ்கின்ற காலத்தில் தான் அந்த பேற்றை தூய்க்க முடியும். அந்த பெரும் பாக்கியத்தை அருளுகின்ற ஒரு வழிகாட்டி தான் குரு. எனவே தக்கதொரு அருட்குருவை துணை கொண்டு எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளி தனக்கு நன்றி பாராட்டி இன்றைக்கு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நாளைக்கு வேற ஒரு குரு வணக்க பாடலை சிந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். குருவின் மேன்மை என்ற தலைப்பில் கவி விளக்கமும் அரிய பல கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இதனைத் தொடர்ந்து பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைக்கிறோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி,
சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், நற்சிந்தனை வழங்கியோர், தவத்தை வழிநடத்தியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீகத்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.